இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மயிலாப்பூர் பங்குனி தேர் திருவிழாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த தேர் திருவிழா அன்னைக்கு நாங்கள் பண்ண சம்பவங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பயங்கரமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, நாள் 63 திருவிழா அன்னைக்கு திருவிழாவுக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஃபேமிலியோட ஒரு சில்லுன்னு மோர், ஜூஸு, ஆரஞ்ச் ஜூஸ், கிரேப் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், சுக்காஃபி, பிஸ்கெட்டுன்னு திருவிழாவுக்கு எங்கள் ஸ்ட்ரீட் வழியாக வரவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வர, பொதுமக்கள்லேருந்து வாலண்டியர்ஸ் வர, அவ்வளோ ஏன் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் முதற்கொண்டு வேறுபாடு இல்லாமல் இழுத்த தேரை பார்க்கலன்னா எப்படி? வாங்க பார்க்கலாம். இது எங்கள் ஊர் மயிலாப்பூர் தேர் திருவிழா. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ், நான் சூப்பராக இருக்கேன். எஸ், சூப்பர். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட. ஸோ தேர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகுது. இப்போ என் கூட யார் இருக்கான்னா, தங்கச்சி வீணா இருக்கா, அண்ட் வேலன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இருக்காங்க. ஃபேமிலி எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி இங்கே வர போகிறாங்க. ஸோ சூப்பராக இருக்க போகுது. எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ கோவிலிருந்து சாமி ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடியாகி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த தேருக்கு இப்போ சாமி வரப்போகிறாங்க. ஸோ தேரோட பிரேக் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. தேரோட பிரேக் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் தேரோட பிரேக்ஸ். ஸோ இதோட மெக்கானிசமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தேர் இவங்க தான் இழுக்கணும், அவங்க தான் இழுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ பப்ளிக் யார் வேணால் தேர் இழுக்கலாம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் மோஸ்ட்லி எவ்ரி வருஷம் தேர் இழுப்பாங்க. நானும் ஒரு சில வருடங்கள் இழுத்துருக்கேன். அதோட நம்ம ஒரு நாள் அந்த தேர் இழுத்துட்டு வர்றது ஒரு 10 நாளைக்கு பாடி ஒரு முறுக்கு ஏற்பட்டுருக்கும். ஒரு 10-15 நாள் ஜிம் போனால் என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அது ஒரே நாளில் இருக்கும். ஸோ சாமி ரெடி ஆயாச்சு, நம்ம போய் பார்ப்போம் வாங்க.
தேர் வந்து வலை அழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வலை எடுத்துட்டாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சாப்பிட வந்திருக்கேன். ஏன்னா மணி இப்போ 9 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன் எப்படியும் தேர் வர்றதுக்கு. ஸோ அதனால் இப்போது வந்திருக்கிற இடம் நித்யாமிர்தம். யூஸ்வலாக இருந்த விட குறைச்சி அவங்களுமே வந்து ஒருத்தர் நேமாக எழுதி எத்தனை பேருன்னு பார்த்து அந்த ஆர்டரில் தான் வந்து சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியாக எங்களுக்கு சீட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 சீட்டு கிடச்சிருக்கு. கீழே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், இடம் கிடைக்கல. சரி ஃபஸ்ட் ஃப்ளோர் வாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், கிடைக்காதுன்னு பார்த்தோம். கடைசியில் எங்களுக்கு பாருங்கள் சூப்பர் வியூ, கோபுரம் பக்கத்துலேயே பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி ஒரு வியூ கிடச்சிருக்கு. நல்ல காம்போ இருக்கா? காம்போ இருக்கா? லைக் மினி டிஃபன். இதில் என்னென்ன வந்திருக்குன்னா இட்லி, பொங்கல், கேசரி, ரெட் சட்னி, ஒயிட் சட்னி, மினி வடை, சாம்பார். ஐ திங்க் தோசை இதுக்கப்புறம் வரும். அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு காஃபியும் கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வெயிலில் ரொம்ப பயங்கரமாக தாக்கு பிடிக்கணும். இன்னொரு 3 to 4 hours ஆகும். ஸோ அதனால் நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே மயிலாப்பூர் சுற்றி ஒரு ரவுண்ட் வந்துட்டு தேர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபேமிலியும் எல்லோரும் வந்துட்டாங்க கொஞ்ச நேரத்தில். ஸோ ஒய்ஃபும் என்னோடய பையனும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிடலான்ட்டு தேர்கிட்ட வரும்போது, பிகாஸ் வெயில் ஓவராக இருக்கும், அவன் 8 மாதம் தானே ஆகுது அப்படின்ட்டு என் அம்மாவையும் சித்தியும் அங்கே உட்கார வச்சுட்டு நாங்கள் எல்லாம் வந்து தேர் வந்து கிட்ட வந்துருச்சு. ஸோ பார்க்குறதுக்காக தேர்கிட்ட போகிறோம். பாருங்கள், இதுதான் தேர் இருந்த இடம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இடம். இது எவ்வளோ கூட்டம் இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் தேருக்கு பின்னாடி போயிருக்காங்க. தேருக்கு முன்னாடி பின்னாடி செம்ம க்ரௌட் இருக்கும். இப்போது யூஸ்வலாக இந்த நார்த் மாடா ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ், அதாவது நார்த் மாடா ஸ்ட்ரீட்டோட டேர்னிங், என்ட்ரன்ஸ் டேர்னிங் நாங்கள் வந்து இந்தியன் பேங்க் லேண்ட்மார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேர்னிங்கில் வந்து தேர் திரும்புறதுக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து ஷார்ப்பான டேர்னிங் அது. ஸோ அதனால் பட் இந்த டைம் வந்து ரொம்பவே டைம் எடுத்தது. யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க இழுக்கிறதுக்கு. என்னென்னமோ ஐடியா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்லேருந்து லூப் பண்ணி இழுத்தாங்க, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போய் லூப் பண்ணி இழுத்தாங்க. ஸோ என்ன பண்ணியுமே வந்து ஒரு 1/2 hour to 45 minutes வந்து தேர் வந்து அந்த இடத்துலேருந்து நகரவே இல்லை. குட்டி குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அந்த அடிக்கிற வெயிலில் தேர் எப்போ நகரும் நகரும் நகரும்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நார்த் மாடான் ஸ்ட்ரீட்டில் கபாலியோட வருகை. குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பொதுமக்கள், அவ்வளோ ஏன் நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் சேர்ந்து நார்த் மாடா ஸ்ட்ரீட்குள்ளே டேர்னிங்கில் கொண்டு வந்துட்டாங்க தேரை. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணணும் தேரை. அப்போ தான் வந்து நார்த் மாடா ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரைட்டாக
போக முடியும். மறுபடியும் கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன வயசுலேருந்து அங்கே சங்கீதா ஹோட்டல் கிட்ட பார்ப்போம். ஒரு 45 மினிட்ஸ் ஆக்குவார். இன்னைக்கு என்னமோ தெரியல, இங்கே வந்துட்டு கொஞ்சம் வரமாட்டேன்னு 2 டைம்ஸ் வெயிட் பண்ணி அப்புறம் ஒரு ஸ்ட்ரெச்சில் செம்மையாக ரொம்ப க்ளோஸில் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் தேரை. அப்படியா? செம்மையா இருந்துச்சு. கிட்ட இப்பதான் பாக்குறியா? கபாலியை பார்த்தியா கிட்ட? ஃபர்ஸ்ட் டைம் தேரை இப்பதான் நான் பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. எனக்கு புதுசாக அனுபவம். புது அனுபவமா இருந்ததா? ஹாய். இப்போ 4:35 ஆகுது. ஆல்மோஸ்ட் 5 ஈவினிங். இல்லை, அடுத்த நாள் காலையில். ஏன்னா அடுத்த நாள் காலையிலையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நாங்கள் தேர் திருவிழாலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு சில ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, காலங்காலமாக நம்ம ஃபேமிலி பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். லைக் வரக்கூடிய மக்களுக்கு வந்து மோர், ஜூஸ், காஃபி, பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுப்போம். ஸோ இடையில வந்து ஒரு சின்ன பிரேக். இப்போ மறுபடியும் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து, ஃபேமிலி எல்லாம் ஒன்று சேர்ந்து, அதாவது சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அகெயின் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா, 63 நாயன்மார்கள். நான் கரெக்டாக சொல்கிறேனான்றது தெரியல இன்னமும். அதில் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய பேர் 63ன்னுவாங்க, 63ன்னுவாங்க. ஸோ அதனால் 63 நாயன்மார்கள் வந்து இன்றைக்கி நம்ம தேர் சுற்றி வந்தது இல்லையா, அந்த மாதிரி 63 தேர் வந்து சுற்றி வரும், சின்ன தேர். ஸோ பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் வந்து வரக்கூடிய மக்களுக்கு நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே மயிலாப்பூர் மட்டும் இல்லை, மயிலாப்பூர் சுற்றி இருக்க நிறைய இடங்கள். லைக் இங்கே மயிலாப்பூர் 63 தேர் திருவிழாவுக்கு வந்து எங்கேயோ வில்லிவாக்கம், பெரம்பூர் அங்கெல்லாம் வந்து மோர், ரஸ்னா இதெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு சிலர் ஃபுட் கொடுப்பாங்க, டிஃபன் கொடுப்பாங்க, ஒரு சிலர் தண்ணி மட்டும் கொடுப்பாங்க. வரக்கூடிய மக்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கணும் அவங்க தாகத்துக்கு அப்படின்ட்டு. ஸோ ஏதாவது ஒன்று மக்களுக்கு வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்மளோட ஸ்பாட்டு. இந்த இடம் இதுதான் நம்மளோட ஸ்பாட். நம்ம கார் நிறுத்திருக்கணும். இதுதான் நம்மளோட ஸ்பாட்டு. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் பஸ்ஸு வந்துட்டு இந்த சைட்லேருந்து இப்படி நோ என்ட்ரி பண்ணி விட்டாங்க திரும்புறதுக்கு. ஸோ பஸ் திரும்புறதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுருக்கி சின்னதாக பண்ணியிருக்கோம். பட் எதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக தான் இருக்கும்.
பாருங்கள் ஒரு 3 டின்னு கிட்ட போயிருக்கு. அத்தை, காவி, கீர்த்தி எல்லாம் இப்போ தான் வந்தாங்க. இவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து நியூ இயர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டைம் இப்போ ஒரு 1 o'clock இருக்கும் மத்தியானம். இப்போ தான் திருவிழா கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதோ நம்ம டான்சிங் ரோஸ் சித்தப்பா வந்துட்டார். ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இவர் தெரியும். ஸோ பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த ரூட்டில் திருப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் கோவில்கிட்ட ரொம்ப க்ரௌட் பயங்கரமாக வரும். ஸோ அதனால் பஸ்ஸஸ் எல்லாம் இந்த ரூட்டில் திருப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பஸ்ஸஸ்லலாம் வந்து மோர் இதெல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேலைன்னா ஒரு பஸ்ஸு விடாமல் எல்லா பஸ்ஸையும் நிறுத்தி மோர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தார். மோர் வந்து ஒரு 500 liters கிட்ட கொடுத்துருப்போம். அடுத்து யூஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கு கொஞ்ச நேரம் பிரேக் விட்டு அந்த வெசல்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சித்தப்பா வந்து கூட்டி பெருக்கி அந்த இடத்த வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் எங்கள் அத்தெல்லாம் சேர்ந்து வந்து அந்த வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரே ஜாலியாக இருந்தது, ஒரே கூத்தாக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 500 liters மோர் கொடுத்துருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ஜூஸ் ஆரம்பிக்கிறோம். ஆரஞ்ச் ஜூஸ், கிரேப் ஜூஸ், மேங்கோ ஜூஸ் இதெல்லாம் ஆரம்பிக்கிறோம். செம்ம க்ரௌடு நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னால் எதுவுமே வந்து பேச முடியல உங்கள் கூட. ஸோ நீங்களே எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து ஆரஞ்ச் ஜூஸ், கிரேப் ஜூஸ், மேங்கோ ஜூஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து 5 liters கேனு. ஒரு கேனுக்கு வந்து 1:4 கணக்கு. ஸோ 2 கேன் வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து கிரேப்பு, மேங்கோ. சரவணா பவன் ஓனர் மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு தான் மக்களுக்கே. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். சூப்பரு. பேச முடியல, பார்த்துருப்பீங்க எப்படி ஒர்க் போயிட்டுருக்குன்னு. ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 5:30 ஆகிப்போச்சு. இப்போ வந்து நம்ம அகெயின் கொஞ்சம் ஜூஸ், கிரேப் ஜூஸ் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து கொடுத்துட்டு அடுத்து சுக் காஃபி, பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் பண்ண போகிறோம். ஒரு சைடு ரொம்ப ஒர்க் அப்படி இப்படின்னு இருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிரைவர் என்னாக்கு? ஓகே நான் போறேன். டைம் ஒரு 6:30க்கு சுக் காஃபி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
எல்லாம் முடித்து வீட்டுக்கு வரதுக்கு 11:30 ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு எல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி நேற்று அந்த தேர் திருவிழாவில் ஆரம்பித்து தேர் திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நீங்கள் எல்லாம் அதை பார்த்துருப்பீங்க. முக்கியமாக இந்த பஸ்ஸஸ்லலாம் வந்துட்டு கொடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க பஸ்ஸில். ஏன்னா அடிக்கிற செம்ம வெயில். ஆக்சுவலி யூஸ்வலாக பஸ் வந்து இந்த ரோடு வராது. இப்போது திருவிழான்னா இந்த ரோட்டில் திருப்பி விடுவாங்க. அண்ட் as well as இப்போ மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால எல்லா பஸ்ஸுமே இந்த ரூட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பஸ் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. பரவாயில்லப்பா, வண்டியை நிறுத்திலாம் கொடுக்குறீங்க அப்படின்னாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய ஸ்குவாட்ஸ் வந்திருந்தாங்க. போலீஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்குவாட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து க்ரௌடை மேனேஜ் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் தேர் திருவிழா அன்றைக்கி தான் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து சேப்பாக்கில் கிரிக்கெட் மேட்ச் சிஎஸ்கே vs ஆர்சிபி. லைக் இந்த சிசிடிவி ஸ்குவாட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஒரு வண்டியில் ஃபுல்லாக வந்து கேமராஸ்லாம் வச்சுட்டு ட்ரோன்லாம் வந்து சூப்பராக அவங்களே ஹேண்ட்மேட் ட்ரோன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து பண்ணியிருந்தாங்க. இதுமாரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண இடத்துலையுமே வந்து நாங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். எனிவே மார்னிங் வந்துட்டு ரோட் சைட் ஒர்க்கர்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி அது ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் கிடையாது. நம்ம வீடு அங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. பட் அது மெயின் ரோடுன்றதுனால நாங்கள் அந்த ஸ்பாட் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி அந்த இடத்துல போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ வெயில் ரொம்ப இருக்குது, அப்போ ஃபேன் போடணும், நைட் ஆகும்போது கொஞ்சம் லைட் போடணும். ஸோ அதுக்கெலாம் வந்து கரண்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ எப்படி அவர்கிட்ட போய் கேட்குறது மறுபடி அப்படின்னு சொல்லிட்டு தயக்கமாகவே இருந்துச்சு. ஸோ நான் போய் கேட்டேன், இந்தமாதிரி லைட் ஃபேன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம், எவ்வளோ பே ஆகுதோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். பட் அவர் வந்து அதெல்லாம் எதுவுமே இது பண்ணிக்கல, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள், இதில் என்ன இருக்குது அப்படின்னாரு. ஸோ அவருக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். See you on another video. Until then, it's bye from Vijay Topics.